வீட்டில் இது நடந்திருக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வீட்டில் நடந்திருக்கும். என்னன்னா, உங்க அப்பா, அம்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களோட டாபிக் ஏதோ வந்ததுன்னா, அப்படியே அந்த சண்டைய தள்ளி வச்சுட்டு 2 பேரும் உங்கள திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. எப்படின்னா, அவங்க 2 பேரும் சண்டையே போடாத மாரி, சண்டையே நடக்காத மாரி அவங்க வந்து உங்கள திட்டுவாங்க. இது வந்து நெறைய பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் இருக்கும். பட் உண்மை என்னன்னா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் ஒவ்வொருத்தர் மேல ரொம்ப கோவம் இருக்கும். அவங்களோட ஃபீலிங்ஸும் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸையும், அந்த கோவத்தையும் கூட பொருள்படுத்தாம உங்கள திருத்துறது, உங்கள முன்னேற்றது தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள திட்டுறாங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட அப்பா, அம்மா கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெருமைப்படணும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட கோவம், அவங்க சண்டையை கூட பொருட்படுத்தாமல் அப்படியே அதை விட்டுட்டு வந்து உங்களை வந்து திட்டி உங்களை வந்து திருத்துறாங்க. அது வந்து உங்கள் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். பட் ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சண்டையிலேருந்து மைண்டை திருப்பி இன்னொரு டைமென்ஷனுக்கு மைண்டை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மேலே பாசம் வச்சிருக்கிறனால தான் அந்த சண்டையும் உங்களுக்கு பெருசாக தெரியாமல் வந்து உங்களை திருத்தறது தான் உங்களுக்கு முக்கியத்துவமாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த தப்பை திருத்திக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா நினச்சது நீங்கள் திருந்தணும்னு அதையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பில் பெரிய ஆளாக ஆகலாம். தேங்க்யூ.